ஹாய் ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஹெல்ஸ் பேரடைஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 1 கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவான காபிமாரோட தலையை தான் கைஸ் கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த கட்டானாவை யூஸ் பண்ணி அவன் தலையை கட் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக அந்த கட்டானா பிரேக் ஆகிடுச்சு கைஸ். அதுக்கு பிறகு நம்மளுடைய ஹீரோயினை ஷோ பண்ணுறாங்க கைஸ். நம்ம ஹீரோயினோட பேர் செகிரி. அவள் ஒரு எக்ஸிக்யூட்டர். தப்பு பண்ணவங்களுடைய தலையை வெட்டி எடுக்கிறது தான் கைஸ் அவளுடைய வேலை. ஸோ அதால் காபிமாரோட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி காபிமார்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். செகிரி கேட்டு முடித்த பிறகு அடுத்த எக்ஸிக்யூஷனாக காபிமார் பேர்னிங் ஆஃப் ஸ்டேக்கு கொண்டு போவாங்க. பேர்னிங் ஆஃப் ஸ்டேக்னா என்னென்னா உடம்பு முழுக்க வைக்கோல்களை நிரப்பி கொளுத்தது தாங்க. காபிமாரோட உடம்பை சுற்றி வைக்கோலை அடுக்கி வச்சு பேர்ன் பண்ணுவாங்க. அந்த டைமில் கூட காபிமார் உயிரோடி தான் இருப்பான். செகிரி காபிமார் அந்த எக்ஸிக்யூஷன் டைமில் சாகாமல் இருந்ததால் அவள் அங்கே பார்த்து எல்லாத்தையுமே அவளோட ஹேண்ட் புக்கில் நோட் டவுன் பண்ணிட்டு இருந்திருப்பா கைஸ். காபிமாரோட எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு அவன் ப்ரெசன்ட்டில் திருப்பி அடைச்சிருப்பாங்க. ஸோ செகிரி ஒரு எக்ஸிக்யூட்டர்னால அவளுக்கு ஒரு ரெக்கார்ட் வேணும். ஸோ அதுக்காண்டி காபிமார்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை கேட்டுட்ருப்பா கைஸ். செகிரி காபிமார்கிட்ட அவனுடைய பாஸ்ட்டை கேட்பாங்க. ஸோ அப்போ காபிமார் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய அப்பா அம்மா வில்லேஜோட சீஃபோட கையால் இறந்துட்டாங்க, எதுக்குன்னு காபிமாருக்கும் தெரியாது. காபிமார் எப்படி இந்த பிரசனுக்கு வந்தான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ காபிமார் என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லேஜோட சீஃபும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை ஏமாற்றி அவனை மாட்ட வச்சுருப்பாங்க. ஏன்னா வில்லேஜ்லேருந்து வெளியே போகிறது ஃபார்புடன்னு அவன் சொல்லியிருப்பாங்க. அடுத்த எக்ஸிக்யூஷன் நடக்கும் கைஸ். அந்த எக்ஸிக்யூஷனோட பேர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் புல். அதாவது அந்த தப்பு பண்ணவங்களுடைய 2 கால்லையுமே 2 புல்லையும் இந்த பக்கமும் கெட்டி விட்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த புல்லுக்கு மேலே கெட்டியிருக்க வைக்குள்ள பேர்ன் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த புல் ஓடும்போது அவங்க உடம்புக்கு 2 பிளந்துடும். அதுலேயும் காபிமார் பொழைச்சிருவான். செகிரி அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச பிறகு காபிமார்கிட்ட நீ ஏன் வில்லேஜ்லேருந்து வெளியே போக ட்ரை பண்ணுன்னு சொல்லி காபிமார்கிட்ட கேட்பாங்க. காபிமார் காக்ரியில் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஷினோபி கைஸ். ஸோ அதுக்காண்டியே வில்லேஜோட சீஃப் அவருடைய பொண்ணை காபிமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆன அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே காபிமார் செகிரி கிட்ட சொல்லியிருப்பாங்க. செகிரி நைட் எக்ஸிக்யூஷன் டீமில் ஒருத்தர் கூட அவன் நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் டீமில் இருக்க ஒருத்தர் அவன் அரெஸ்ட் பண்ண டைம் என்னாச்சுன்னு சொல்லுவார் கேஸ். அப்போ 20 பேர் அவனை அரெஸ்ட் பண்ண போனதில் 20 பேருமே அவன் கொண்டிருப்பாங்க கேஸ். அது மட்டும் இல்லாமல் காபிமாருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, த ஹாலோ. அந்த ஆள் செகிரி கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார் கேஸ். இது என்னென்னா, அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ட்ரிங்க் பண்ணுவாங்களாம் கேஸ். அந்த ட்ரிங்க் என்னென்னா லைஃப் எலிக்சர் அவங்க ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லுவார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கும் கேஸ். அந்த எக்ஸிக்யூஷன் டெட் பை பாயிலிங், அதாவது அந்த பர்சனோட மேலே எண்ணெயை ஊற்றி பேர்ன் பண்ணிடுவாங்க. அதுலேயும் காபிமார் பொழைச்சிருவான். காபிமாரோட அடுத்த எக்ஸிக்யூஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க கைஸ். அடுத்த எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறது செகிரி தான் கைஸ். செகிரி ஒரு சோட் டெஸ்டர் கைஸ். அவள் எடோலேருந்து வந்திருக்கா, ஒரு அசாசின் மாதிரி. செகிரி ஒரு ஃபீமேல் அசைன்மெண்ட் கைஸ். செகிரி காபிமாரோட தலையை வெட்ட வரும்போது காபிமார் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. செகிரி காபிமார்கிட்ட அவனுடைய பழைய ஸ்டோரிலாம் கேட்கும்போது நீ உன் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லி செகிரி சொல்லுவா கைஸ். செகிரி சொன்னதை கேட்டு காபிமாருக்கு கோவம் வந்து கிட்ட இருந்தவனுடைய வாழை எடுத்துகிட்டு காபிமார் செகிரி கூட ஃபைட் பண்ண போவாங்க. காபிமார் அவனுடைய பாஸ்டில் அவனுடைய ஒய்ஃப் கிட்ட நான் ரொம்பவே கேவலமானவன், நான் ரொம்ப நான் அக்லியான விஷயத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க. உடனே தான் ஒய்ஃப் சொல்லுவாள், நீ ஒன்றும் ஹாலோ இல்லை, உனக்கும் மனசு இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, காபிமார்கிட்ட ஒரு ஸ்க்ரோலை ஷோ பண்ணாங்க. அந்த ஸ்க்ரோல் தான் அஃபிஷியல் பாடன். இந்த அஃபிஷியல் பாடன் அவனுக்கு கிடைக்கணும்னா அவன் அண்டர் வேர்ல்டுக்கு போய் லைஃப் எலிக்சரை எடுத்துகிட்டு வரணும். அண்டர் வேர்ல்டு எங்கே இருக்குன்னா அது ஒரு ஐலாண்ட் கைஸ். அந்த ஐலாண்டோட பேர் சிங்செங்கியோ கைஸ். அது ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லி செகிரி சொல்லி முடிக்கிறா கைஸ். இந்த ஐலாண்டுக்கு ஒரு சில பேர் போயிட்டு வந்தவங்க எல்லாமே மொத்தமாக பூவாயிறாங்க கைஸ். பூவாகி அவங்க இறந்துருவாங்க. இருக்கிற இடத்துல உள்ள ஷோகனுக்கு லைஃப் எலிக்சர் வேணும்னுக்காண்டி அந்த ஐலாண்டுக்கு நிறைய பேர் அனுப்பி லைஃப் எலிக்சர் எடுத்துகிட்டு வரதுக்கான மிஷினை ஆரம்பிக்கிறாங்க கைஸ். காபிமார் அவனோட ஒய்ஃப் கூட சேரணும்னா அவன் இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணி லைஃப் எலிக்சரை கொண்டு காபிமார் அரெஸ்டான அன்னையிலேருந்து காக்குரியில் அவனோட ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்க கைஸ். செகிரி இந்த மிஷினை காபிமார்கிட்ட அக்செப்ட் பண்ணுறேன்னு கேட்கும்போது அங்கே இருக்கவங்க காபிமாரை தடுக்க வருவாங்க கைஸ். அந்த டைம் காபிமார் அவங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு செகிரி கிட்ட நான் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவான்னா, எடோக்கு நம்ம 2 பேரும் போகணும்னு சொல்லுவாங்க கைஸ். இதோடு இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சீரிஸ் எக்ஸ்ப்ளோர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். Bye guys.